யாத்ராகமம் 14:14 இப்படி ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வார்த்தையானது மோசேயினால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கூறப்பட்டது. எப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பார்வோனிடமிருந்து புறப்பட்டு வரும்போது முன்பாக செங்கடலை சந்திக்கிறார்கள். அவர்களுக்கு பின்பாக பார்வோனின் பார்வோனின் யுத்த வீரர்கள் அவர்களை துரத்தி வருகிறார்கள். இப்படியான ஒரு பாடு உள்ள ஒரு சேலஞ்சஸான ஒரு நேரத்திலே அவர்கள் செய்வது அறியாமல் தவித்து நின்ற போது, அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற ஒரு பயத்தோடு நின்ற போது மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆம் சகோதர சகோதரி, இன்றைய நாள்ல நீங்கள் ஏதாவது பாடுகள், பாதைகள், கஷ்டங்களினால் போய்கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் இது எப்படி முடிய போறது என்ற ஒரு பயத்தோடு ஒரு திகிலோடு நீங்கள் இன்றைய நாளை கடக்க நேரிடலாம். அல்லது மனுஷரால் கைவிடப்பட்ட நிலைகளிலே நீங்கள் இருக்கலாம், வேதனைகளோடு இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம். என்னவாக உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும் கர்த்தர் என்று சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் எங்களிடம் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லும் போது நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? ஏனென்றால் இந்த அண்ட சராசரங்களே படைத்த தேவன் எங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், நீ சும்மா இருப்பாய் என்று சொல்லும் போது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் முழு நம்பிக்கையும் கர்த்தரிடம் கொடுத்துவிட்டு எங்களை என்ன காரியம் எங்களுக்கு தீவுக்குள்ளாக பயத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறதோ எல்லாவற்றையும் கர்த்தரிடம் கொடுத்து போட்டு நாங்கள் சும்மா இருப்போம். கர்த்தர் தாமே எங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென். God bless.